ஆற்றல் தாராய், சக்தி தாராய், பார்த்தா. பம்பை நதிக்கரையில் அமைந்துள்ள ஆரன்முளா பார்த்தசாரதி கோயில். அர்ஜுனனால் வழிபடப்படும் பெருமாள் பார்த்தசாரதி வடிவில் அருள்பாலிக்கிறார். வாங்க வரலாற்றை பார்ப்போம். ஆரன்முளா 108 திவ்ய தேசங்கள் ஒன்றாகும் ஆரன்முளா பார்த்தசாரதி கோயில் 12 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருத்தலம். கேரளத்தில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் ஆரன்முளை என்றும் இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. இது கேரளா கட்டடக்கலை அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. ஆழ்வார்களால் பாடல் பெற்ற 4000 திவ்ய தேச பிராந்தியத்தில் இக்கோயிலை பற்றி பாடியிருப்பதை காணலாம். விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணனுக்கான கோயில் இது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பார்த்தசாரதி என்று அறியப்படுகிறார். மகாபாரத போரில் அர்ஜுனன் பார்த்தன் தேரோட்டியாக சாரதி செய்யப்பட்டதால் கிருஷ்ணன் பெயரை பெற்றார். குருவாயூர், திருச்சிற்றம்புரம், திருவார்ப்பு, அம்பலப்புழா ஆகிய இடங்களில் அமைந்துள்ள கிருஷ்ணன் கோயில்களைப் போல் ஆரன்முளா கிருஷ்ணன் கோயிலும் மிகவும் பிரசித்தி வாய்ந்ததாகும். செங்கனூர் பகுதியில் முக்கியமான 5 கோயில்கள் அதுவும் ஒன்று. இக்கோயில் மகாபாரத நிகழ்வுடன் தொடர்புடையது. பஞ்சபாண்டவர்கள் 5 ஒருவராக ஒவ்வொரு கோயிலை கட்டியதாக ஒரு ஐதீகம். யுதிஷ்டன் தர்மபுத்திரம் பார்த்தீங்கன்னா திருச்சிற்றாறு கோயிலும் மகாவிஷ்ணு கோயிலும், பீமன் புலியூர் மகாவிஷ்ணு கோயிலும், அர்ஜுனன் ஆரன்முளா கோயிலும், நகுலம் திருவண்டூர் மகாவிஷ்ணு கோயிலும், சகாதேவன் திருக்கடித்தானம் மகாவிஷ்ணு கோயிலும் கட்டியதாக ஒரு ஐதீகம். இந்த 5 கோயில் சேர்ந்தது தான் பஞ்சபாண்டவ கஷேத்திரங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் விஷ்ணுவோட சிலைகள் தான் எல்லாமே. ஒவ்வொரு ஆண்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் பந்தளத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்வார். அவ்வாறு எடுத்து செல்லும் பொழுது இடையே சிறிது நேரம் பார்த்தசாரதி கோயிலில் தங்குவது உண்டு. திருவந்தாங்கூர் மன்னரால் ஐயப்பனுக்கு வழங்கப்பட்ட தங்க அங்கியும் தங்க ஆடைகளும் இங்கு தான் பாதுகாக்கப்படுகிறது. இங்கே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை மாதம் ஆரன்முளா சத்தியம் சொல்லி இந்த கேரளா ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் கேரளா கேஎஸ்ஆர்டிசி பஸ் சார்பாக டூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது எல்லா மாவட்டமே பெரிய பெரிய பாலக்காடு மாவட்டம், திருச்சூர், அங்கே எல்லா இடத்துலேருந்து தலசேரி இந்த மாதிரி இடத்துலலாம் தனி ஒரு பஸ்ஸை கூப்பிட்டு போகிறாங்க. அது நைட்டு கிளம்பி காலையில் இந்த எல்லா 5 பஞ்சவட்ட சந்திரம் கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. இதுக்கான கட்டணம் 2000 ரூபாய் வாங்குறாங்க. 2000 கொடுத்தாலும் நமக்கு இந்த எல்லாமே பார்க்க முடியும் நம்மளால். பஸ் ஒரு நாள் ஃபுல்லாக பயணம். முக்கியம் பார்த்து அங்கே சாப்பாடு போடுறாங்க. கிட்டத்தட்ட 40-45 வகையான உணவை வச்சு நமக்கு சாப்பாடு போடுறாங்க. மதியம் ஒரு வேளை சாப்பாடு நல்லா திருப்தியாக போட்டுடுறாங்க. இந்த கோயில் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த ஓணம் பண்டிகை சீசன் டைமில் ஒரு மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்துடும். கேஎஸ்ஆர்டிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். டூர் பேக்கேஜ் டூரும் போட்டால் வந்துடும்.